தமிழகம் முழுவதும் பரப்புரையின் போது காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரன் சின்னப்பள்ளி, கலப்பப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நம்ம தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும். பெண்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம், அதே மாதிரி சுய உதவிகளுக்கு 5 லட்சம் கடனா கொடுக்குறாங்க. நிறைய திட்டங்களை வச்சிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி பகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் திமுகவின் தேர்தல் அறிக்கையை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிரந்தர தீர்வு காவேரி போன வருஷம் பட்ஜெட்ல சுமார் 1800 கோடி ரூபாய் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் ஒரு தொகுதிக்கு அறிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமார் மணலி, கைசுண்டி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பணிகளை நான் செய்திருக்கிறேன். மீண்டும் நான் இங்கே உங்கள் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு நீங்கள் முதல் 2 தடவை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தீர்கள். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் செல்லகுமார் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊத்தகரை மார்க்கமாக திண்டிவனத்திற்கான சாலை 450 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்து அந்த சாலை இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. 12